ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி அவியல் பண்ண போகிறேன். அவியலுக்கு வேண்டிய காய்கறிலாம் நெருக்கி வேக விட்டு வச்சுட்டேன். அதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய் மட்டும் இப்போ உங்களுக்கு எடுத்து அரைச்சி அதில் ஊற்றி காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இது பண்ண போகிறேன், கேழ்வரகு அடை. அதுக்காக இப்போ வந்து பச்சை மிளகாய், தேங்காவும் அரைச்சிட்டேன். அதில் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே தயிரை கடைசியில் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்க வேண்டியதான். இப்போ தயிரையும் ஊற்றியாச்சு. அது கொதி வந்தோடனே அதில் தேங்காய் எண்ணெயும் ஊற்ற வேண்டியதான். அவியல் ரெடி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சும்மா பண்ணும்போது காட்டுவோன்ட்டு. அதுக்கு அடை வந்து நான் நேற்றே ஊற வச்சுட்டேன். கேழ்வரகை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு என்னென்ன கேழ்வரகு அடைக்கு வேணும், தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். கேழ்வரகு அடைக்கு என்னென்ன வேணும்னா, ஒரு பங்கு அரிசி, கேழ்வரகு 1 டம்ளர், துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பயத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு. பயத்தம்பருப்பு சில பேர் போட மாட்டாங்க, நாங்கள் போடுவோம். போட்டு பச்சை மிளகா, தேங்காய், பச்சை மிளகா, இது உப்பு போட்டு அரைச்சி கேழ்வரகு அடை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. தோசைக்கு பிறகு அடையும் ஒரு வாட்டி சின்னதாக குண்டு குண்டாக தேங்காய் எண்ணெயில் ஊற்றும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடை. நீங்களும் பண்ணி பாருங்கள். நான் பண்ணியாச்சு. இன்றைக்கி கேழ்வரகு அடையும் அவியலும் தான் காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.